பாயாசம்னாலே டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். அதுலேயுமே முக்கனியை வச்சு செய்கிற பாயாசம் டேஸ்ட்டு சொல்லவா வேணும். வாங்க அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 10 பாதாம், முந்திரி, பிஸ்தா இந்த மூணையுமே சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் எந்த நட்ஸையுமே ஆட் பண்ணவும் செஞ்சுருக்கலாம், ஸ்கிப் பண்ணவுமே செஞ்சுக்கலாங்க. 1 லிட்டர் கட்டியான பாலை தண்ணி சேர்க்காம காய்ச்சி எடுத்துக்கலாங்க. இது நல்லா பொங்கி வந்ததுக்கு அப்புறமா இதை நல்லா வத்தவுமே விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம பிறுபிறுன்னு அரைச்சி வச்சிருக்கிற இந்த முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாலோட கலர் சேஞ்ச் ஆகிறதுக்காக இதில் 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு ஸ்வீட்டுக்கு கண்டென்ஸ் மில்க்குமே ஆட் பண்ணிக்கலாங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது நல்லா சூடாறினதுக்கு அப்புறமா ஒரு பவுலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க. இது குடிக்கிற அளவுக்கு சில்லுன்னு ஆனால் போதுங்க. மிக்ஸி ஜாரில் 2 பழத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் மட்டி பழம் தான் எடுத்துருக்கேன், நீங்கள் எந்த பழம்னாலுமே எடுத்துக்கலாம். இது கூடவே 1 பவுல் பலாப்பழம் ஆட் பண்ணிக்கோங்க, 1 பவுல் மாம்பழம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 3லையுமே நீங்கள் மாம்பழம் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணாதான் அதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா சில்லுனான பாலை வெளியே எடுத்துக்கலாங்க. இதுக்கு மேலாப்பில் கொஞ்சமாக நட்ஸை தூவிக்கலாம். இது கூடவே முக்கணியில் ரெடி பண்ண பேஸ்ட்டையுமே இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியுமே விட்டுக்கலாங்க. தனியாக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5 பலாசோலையை பல்ஸ் மோடில் சுற்றி எடுத்துக்கோங்க. அதையுமே இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியுமே விட்டுக்கோங்க. இதை நம்ம குடிக்கும் போது அந்த பலாசோலையை கடிச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது அப்படியே ஒரு பவுலில் ஊற்றி மேலாப்பில் கொஞ்சமாக நட்ஸு தூவி சர்வ் பண்ணி பாருங்கள். சூப்பரான முக்கணி பாயசம் ரெடி ஆயிருங்க. குடிக்கிறதுக்கு டேஸ்ட்டு சொல்லவே வேண்டாம், அந்த அளவுக்கு இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பாயசம் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.